ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லதாஸ் மசாலா பாக்ஸ். வாழ்க வளர்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயத்தாள் சாதம், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்கிறேன் இல்லையா, அது வெங்காயத்தாள் சாதம். வெங்காயத்தாள் பூண்டு போட்டு சாதம் அதை தாளிக்கிறது கிடையாது. வடித்த சாதத்தை நம்ம கடாயில் போட்டு கலவையிடணும். அதுதான் இன்றைக்கி ரெசிபி. அது சைட் டிஷ் வந்து கோவக்காய் பொரியல். அது எல்லாருக்கும் சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் கோவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு. கோவக்காய் பொரியல். ரெண்டாவது வந்து நம்ம முன்னாடி பிரண்டை தொக்கு பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பிரண்டை தொக்கு வந்து கொஞ்சம் சாதம் போட்டு பிரட்டி வச்சுக்கோம். இன்றைக்கி வந்து லன்ச் அதுதான். ஸோ அதை ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எல்லாருக்கும் தெரியும், உடம்புக்கு நல்லது, சூடு தணிக்கக்கூடியது, வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ரொம்ப நல்லது. அது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் எடுத்துகிட்டு பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ் கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம். வெங்காயத்தாள் சாதம் பண்ண போகிறோம். வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நிறைய பூண்டு, ஒரு மலை பூண்டு சொல்லுவாங்க, அந்த பூண்டு ஒரு 6-7 பூண்டு கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகாய். இப்போ வந்து இதை தான் வந்து நம்ம சாதம் தாளிக்க போகிறோம். அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நல்லெண்ணெயிலே தாளிச்சிடணும். வாங்க தாளிக்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் ஆல்ரெடி நம்ம தொக்கு பண்ணது இருந்ததுனால அதை அப்படியே அதிலே தாளிச்சிக்கிறோம். இது தாளிக்கிறதுக்கு எதுவும் போட வேணாம். சும்மா வெறும் சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். கடுகு அந்த மாதிரி எந்த ஐட்டம் போட வேண்டாம். வெறும் சீரகம் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதனால் இது பொரிட்டோம். சீரகம் பொரிஞ்சு வந்தது. நம்ம இதெல்லாம் போட்டுட்டு சாதத்தை கொட்டி உப்பு போட்டு தாளிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணு, அதை வயிற்று வலி அந்த மாதிரி இருக்கிறவங்க இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சீரகம் பொரிஞ்சு வச்சுக்கணும். சொன்னாக்க வந்து பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா பாதி தான் போடுறேன். அது அப்படியே தான் போடணும். வெங்காயம், சாதம் வந்து ஆல்ரெடி வடித்து வேக வச்சு வச்சுருக்கேன். நார்மல் சாப்பாடு தான். நம்ம சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு தான். பாஸ்மதி ரைஸு, பச்சை அரிசி அது மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் டெய்லி, அந்த சாதம் தான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் கொட்டி இதில் கலரிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. கொஞ்சமாக இது வெங்காயத்தாள் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்மளுக்கு எப்படி வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம சாதம் போட்டுக்கணும். சாதம் வடித்த சாதம் இருக்குது. சாதத்துக்கு சேர்த்து உப்பு போட்டுக்குவோம். இது நீங்கள் வந்து இப்படியும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி இது கூட முந்திரி, வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டும் சாப்பிட்டுக்கலாம். பட் நான் அதை ப்ளைனாக பண்ணியிருக்கேன். சால்ட்டு போட்டுக்கலாம்.
வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் கூட சாதம் போட்டுக்கலாம் நம்ம அது. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது சீக்கிரம் ரெடி ஆகிடும். வெறும் வெங்காயத்தாள் போட்டு பண்ணுறதுனால பண்ணலாம். கூட நீங்கள் ஏதாவது குடமிளகா இல்லை வேறு எதாவது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது போடணும் அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கலராச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்புறம் எடுத்துடும். மூடி வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். போதும், உப்பு போதும், சரியாக இருக்குது. இப்போ நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கட்டி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்மளோட ரெசிபி. ஒன்றும் இல்லை, சாதம் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு முடிஞ்சிடும். நான் வந்து வெறும் ப்ளைனாக தான் போட்டிருக்கேன். வெறும் வெங்காயத்தால் பூண்டு மட்டும் சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகு சீரகம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நட்ஸ், அதாவது வேர்க்கடலை முந்திரி அந்த மாதிரி கூட போட்டு பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்தீங்களா? ரெசிபி பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். வாழ்க வளர்க.